ஏய் பவுண்டராசே, பழனி கவுண்டர் வண்டி வந்துருச்சு டேய். ஏய் இருங்க. டேய் எதுக்கு இப்படி ஓடி வந்தறீங்க? மாடு மிரட்டுச்சுனா எதுக்கு பலாப்பழம் லீவ் வைக்கிறமா வைக்கிறீங்க? இத பாருங்க, யார் யார் என்னென்ன வாங்கிட்டு வர சொன்னீங்களா எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பழனிமா, குழந்தைக்கு பால் பாட்டில் கட்டிங்களா வாங்கிட்டு வந்துக்கிறேன். பாட்டில் கிடைச்சேன்னு நீ பாட்டுக்கு வாயில் சொருகி விட்டு சினிமாக்கு போயிடாத. போங்க மாமா. என்னது போங்க மாமா? அப்புறம் இங்க பாரு, பாட்டிலே கொடுத்துருக்காரு, குழந்தை சொன்னீங்க போயிரு. அப்பப்ப நீயும் கூட என்ன கோயந்தா இந்த வெடக்கோழி தனியா நிக்குதானே சேவக்கோழி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாரு, சேவல் பண்ற சேட்டையெல்லாம் உங்க வீட்டோட நிறுத்திக்கணும். சரிங்க. பக்கத்து வீட்டுக்கு போக கூடாது. போகாதுன்னு உன்னையும் சேர்த்து சொல்றேன். நீ பெரிய காதல் பண்ணாச்சே. அதுக்கானே ஆட்டுக்குட்டி 500 ரூபாய்க்குல தரவே மாட்டேன்னு ஒத்த கால நின்ன. நான் யாரு 370 ரூபாய்க்கு மேல சல்லிக்கா சரமாட்டேன்னு தலையில நின்று வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல கருக்கடையை வாங்கிக்கணும். இன்னும் 6 மாசத்துல வீட்டுக்கு முன்னாடி 4 குட்டி இருக்கணும். நீயே பத்து இருந்தா யாரு கஞ்சி ஊத்துருப்போம்? இந்தடா சாட்டவாரு கொண்டாடிக்கு அடிச்சு போடாதே. என்ன அடிக்காம இருந்தா பத்தாதா? எனக்கு இருந்தாடே. வேற நூல் கயிறு காட்டுவேன். இங்க போடுங்கண்ணே. புடா கங்குலி மாதிரி கேட்ச் பிடிக்கிறாடா. இந்தாடா மம்முட்டி, இந்த சோத்து பானை கேட்டதாரா டே. அண்ணாங்கண்ணே. புடா சொக்கா. நீ ஏன்டா தலை சொரிஞ்சிட்டு நிக்கிற? அண்ணே, நான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? ஓ, முக்கியமான மேட்டரே மறந்துடுச்சுண்ணா. இந்தா அண்ணா, யாராவது பாத்துட்டு போறாங்க, தெரியாம கொடுங்க. இதுல வெக்கப்படுறதுக்கு என்னடா இருக்கு? எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அதோ ஒரு நாளைக்கு 100 தடவை டிவியில போறானே, அதுக்கிட்டு வாங்கிட்டு வர சொல்றது பெரிய விஷயம் இல்ல. இது எப்படி உபயோகப்படுதுன்னு தெரியுமா? அண்ணா, அது கூட தெரியாதா? பரவாயில்ல விடுங்கண்ணே. டே நம்பர் பார்த்து ஒழுங்கா டவுன் பஸ் ஏற தெரியாது. ஆனா இந்த விவகாரம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இல்லை குழந்தைங்க என்ன பண்ற போதுரா? ஒண்ணு கிடக்க கூட ஆயிரம் போகுது. நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போறே. பணம் குடுக்கறதுனா குடு, இல்லன்னா கோமனை தெரி கட்டிட்டு போயிட்டு. ஏண்டா நீ என்ன பழையகோட்டை பட்டக்காரன் நினைப்பா? நல்லா தெரிஞ்சுக்க, பச்சை மலை அடிவாரத்துல பணியாரம் சுட்டு வித்துதான் உங்க அம்மா உன்னை வளர்த்தா. கடன் வாங்கறதுக்கு ஒரு அருகதை வேணும். அருகதை இல்லாத உங்ககிட்ட பணம் கேட்டேன் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கணும்டா. நீ என்ன பெரிய ஊத்துக்குடி ஜமீன் நினைப்பா? உன் அண்ணன் சொத்தையெல்லாம் வித்து அவன் பொண்ணை படிக்க வச்சுட்டு உனக்கு பட்டை போட்டு போயிட்டான். நீ வரவும் போற வேண்டாம், 5 கொடு 10 கொடுன்னு கேட்டு தெரியுத. ஆளை உடுப்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஏய், யானை படுத்தாலே குதிரை மட்டா, நீ ஆஃப்டர் ஒரு நாயி. இந்த இந்தியாவுல நான் யாருக்கிட்ட தான் போய் கடை கேட்கறது? சித்தப்பா. சித்தப்பா கிட்டியா? சாமி பேசுதா? புஷ்பவல்லி வந்திருக்கேன். புஷ்பா நேற்று தண்ணிய போட்டது, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல, தலையெல்லாம் சுத்துதுப்பா. ஆமா, அர்க்கானு வீடு தானே இது. அம்மா தாயே. என்னப்பா? பசி உயிரே போற மாதிரி இருக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது உண்டா? போடுமா. நேத்து சுட்ட இட்லி இருக்கு, போடட்டுமா? போற உயிர் பசியிலேயே போகட்டுமா. சோத்துக்கே இல்லன்னா நொல்ல பாரு. உனக்கு என்னமோ கம்மியா இருக்கிற மாதிரி பேசுறேன். எதுக்கு பண்ணை தாளுகள சாராய கேஸ்ல பிடிச்ச மாதிரி கேனுக்கு பின்னாடி நிக்க வச்சிருக்கீங்க? இவங்கள யாரு என்ன தப்பு செஞ்சிருக்காங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தப்பு செஞ்சவங்க சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதான். சீட்டை கிழிக்கிறது இருக்கட்டும் மாப்ள, மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. நம்ம பண்ணப்பால்ல எவனோ தண்ணியை கலந்துருக்கான். ஆமா மாப்ள, எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? அன்னப்பறவை மாதிரி பால் கணக்குல மூக்குட்டு உறிஞ்சு போறீங்களா? அப்படிலாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு ரொம்ப சுலமான வழி இருக்கு. எப்படி? இது அமெரிக்காவுல தயாரிச்ச மருந்து. இங்கே கொண்டாங்க. இது உங்களுக்கு இல்ல மாமா. இங்க இருக்க கேன்ல ஒவ்வொரு சுட்டா ஊத்தி மூடி கொஞ்ச நேரம் சென்று திறந்து பார்த்தோம்னா பால் கடல பறந்தாம படுத்துக்கலாம். அது இல்ல மாமா, எந்த கேன்ல தண்ணி இருக்கோ அதுல தண்ணி தனியா பால் தனியான்னு பிரிஞ்சிடும். அவ்வளவு பவர்ஃபுல் மருந்து. இப்ப நான் சோதனை ஆரம்பிக்க போறேன். எல்லாரும் ஆடாம ஆசையாம அப்படியே நிக்கணும். ஆமா, மாப்ள நீங்க பண்ணை பாக்குறது விட்டு போட்டு அது என்ன வயாகர ரேஞ்சு கொண்டு கண்டுபிடிச்சிக்கிறீங்க? ஒவ்வொருத்த முடிய பாருங்க, அவ வயிற்றுல புலி கரையுது. மாப்ள படு ஊரமா பால்ல இருந்து தண்ணியே தனியா பிரிச்சு எடுக்கிறீங்களே, உங்களை கவர்மெண்ட் அனுப்பிச்சதுன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து வீரப்பனை பிரிச்சு எடுத்து வந்துருக்கீங்க போட்டுருக்கேன். அனாவசியம் அமெரிக்கா மருந்து கிண்டல் பண்ணாது. மாப்ள இப்ப அமெரிக்காவில ஒரு நடிச்சாம இருக்குமா? இல்ல மருந்து அமெரிக்கா மருந்து, நம்ம ஊர் டைமிங்க்கு அது வேலை செய்வான். கிண்டலா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அமெரிக்கா மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. மூடிய திறந்து பாருங்க.
எந்த கேன்ல பால் தனியா தண்ணி தனியான்னு பிரிஞ்சு நிக்குதோ அவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. மாப்ள என்ன எல்லாம் ரெண்டு பின்னாடி போய் நிக்கிறானுங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, தண்ணி ஓவரா ஊத்திருக்கானுங்க, அதனால முன்னாடி எது பின்னாடி எதுன்னு குழம்பி போய் நிக்கிறாங்க. எல்லாரும் பால்ல தண்ணியை கலந்தீங்களா? நீங்க தான் எல்லா பாலையும் தயாராகிட்டீங்க. என்னையா சொல்றீங்க? யாரோ சொன்னாங்கன்னு கேட்டு எந்த கருமத்தையா கொண்டாந்து பால்ல ஊத்தி மொத்தத்தையும் கெடுத்து விட்டீங்களா? மாப்ள பாலை உரைய வைக்கிறதுக்கு அமெரிக்காவில இருந்து மருந்து வாங்கின ஒரே கவனம் நீங்க தான். இன்னைக்கு ஊர் முழுக்க எல்லார் வீட்லயும் பாலுக்கு பதிலா தயிர் தான். ஏன் புஷ்பா, ஊரையே தயிர் கடையை வச்சுட்டியே, உண்மை தெரிஞ்சதுன்னா மத்துக்கு பதிலா உன்னை வச்சு தயிர் கடைஞ்சிருவாங்க. யாரு இவங்களா? ஆனாலப்பட்ட சின்ன துறையாலேயே கண்டுபிடிக்க முடியாது, இவங்க போய் கண்டுபிடிச்சிருவாங்களா? தொட நடுங்கி பயப்படாம வாடா. தயிரை கடைஞ்சு வெண்ணையே எடுக்க முடியலையே. அந்த காலத்துல பால் கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்துன்னு போட்டானுங்களே, நம்ம ஆளுங்களும் அதை நம்பி இருக்காங்க. ஆமா, ஐடியா கொடுக்கற நீ அவதிப்படுற நாங்களா? வந்து கடை ஏமா அது பிடிக்கிறது இல்லையா? போகாம அவ்வளவு வெக்கமா இருக்கு. ஏன் அது வயசு பிள்ளை இல்லைங்க. நிக்க போற வந்து பேசுறேன். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு வரும்? நீயா பெருசுங்களா? ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் கையில சுத்துறீங்க. முடிச்ச படம் பாத்தீங்களா? அந்த முருங்கை சமாச்சாரம் இதுல போட்டிருக்கா? சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இவனுக்கு முருங்கை மரத்தையே வேரோடதுனால வேலையாகதே. அது இளசங்க சமாச்சாரம், இது நம்மள மாதிரி வயசானவங்க சமாச்சாரம். ஆனா விஷயம் சொல்லியா? அந்த படத்துல டீச்சர் தமிழ்ல சொல்லி கொடுத்தாங்க, இந்த டீச்சர் 48 மணி நேரத்துல இங்கிலீஷே சொல்லி தந்துருவாங்களாம். படத்துல தமிழ் சொல்லி கொடுக்கிற டீச்சரே எம்புட்டு அழகா இருந்தா, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கற இன்னும் எம்புட்டு அழகா இருப்பா. போட பின்னாடி போ. அவரையே விரட்டுறீங்க, நாம இருக்க போறது இன்னும் கொஞ்ச காலம். ஒரு 48 மணி நேரமா சந்தோஷமா இருந்துட்டு போவோமே. நீங்க வரலையா? வாங்க வாங்க வாங்க. ஏப்பா, கட்டையில போறவனுக்கு எல்லாம் லவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இருக்கணுமா? டேய் சொல்லுவாயா, உனக்கு இப்படி ஒரு அபிப்பிராயமா? இரு கவுத்துறேன். பாருப்பா, மாப்பிள்ளையும் கல்யாணமான கையோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ நல்லா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு அவர்கிட்ட தாட் போட்டு இங்கிலீஷ் பேச வேண்டாமா? சரி பா, ஜாயின் பண்ணுவோம். ரெக்கமெண்டேஷன் அது ஒரே காலேஜ் நம்ம நாட்டிலேயே தாயா. எல்லாருக்கும் குட் மார்னிங். சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்ற வயசுல இங்க வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதல் நாள் இல்லையா? உங்க எல்லாருக்கும் அன்பா கேக் ஊட்டிட்டு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சீக்கிரம் ஊட்டுங்க ஊட்டுங்க. பள்ளிப்பா, எதுக்கு கேக்கெல்லாம் ஊட்டுறாங்க? வாயிலெல்லாம் இங்கிலீஷ் நுழையதா இல்லையா? கிரம யாரு கண்டா கேக்காவது நுழையிட்டு விடுறத? ஏதோ ஒண்ணு நுழைஞ்சா சரி. இன்னொரு வாய் ஊட்டுங்க டீச்சர். எனக்கு வேணாங்க, அதுக்குதான் சில பேர் வந்திருக்கானுங்க, அவனுக்கு கொடுங்க. என்னங்க அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க? அவர் கோச்சுக்கு போறாருங்க. அவரு கோபல பட மாட்டாருங்க. அவருக்கு 50 நாள் ஆல்ரெடி ஆஃப் ஆயிருச்சு, கண்ணு மட்டும் தான் பாட்டு இருக்கு. கொடுங்க. பாருங்க பொட்டுக்கிட்ட வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. டீச்சர், நீங்க எங்கிட்ட இருந்தே முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். நான் ஆரம்பிக்கிறேன். யாருங்க டீச்சர் இவரு? தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் என் வீட்டுக்காரரு. டீச்சர், உங்க வீட்டுக்காரர் எங்க கிளாஸ்மேட்டா டீச்சர்? இந்த கிராமத்துல பார்த்தா நல்லவங்களா தான் தெரியுது, ஆனா சில பேர் முழிக்கிற மொழி சரியா இல்ல. அதனால என் பொண்டாட்டியோட பாதுகாப்புக்கு நானே வந்துட்டேன். நீ போய் கிளாஸ் எடு, நான் கேக் விட்டுறேன். இந்த கேக்கு இனிமேல் எனக்கு எதுக்கு கேக்கு? பாரு பழனி படம் கொடுங்க. இந்த கேக்கு உனக்கு எதுக்குடா லவ்? உனக்கு எதுக்கு லவ்? பாருப்பா, என்ன பள்ளிக்கூடத்தை கட்ட வச்சு நீங்க திண்ணை பிடிச்சிட்டு இருக்க? துப்பு கேட்டவன. அதான் துப்புதான் கெட்டு போச்சே. ஏதோ அந்த டீச்சர் 48 மணி நேரம் இருக்கிறாங்க, அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவ புருஷ அருவாள் எடுத்துட்டு வர்றான். நான் அவளை பாப்பனா அருவாளை பாப்பனா? ஆனா உடப்ப இதெல்லாம் இருக்கிறத. இப்போ கோயிலுக்கு போறோம், உடனே சாமி பாத்திர முடியுதா? உள்ள விடுறானுங்களா? பூசாரி வரம் கொடுத்தா தானே சாமி பார்க்க முடியுது. தட்டுல காசை போட்டு சரி பண்றது இல்லையா? அந்த மாதிரிதான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா சரி. அவ புருஷன் பேசாம அருவாளை கீழே போட்டு வெளியில போய் உட்காந்துக்குவான். அப்படியா? இங்க சொல்லு. அதாவது
ஒரு 100 ரூபாய் நோட் எடுத்து அவனுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மாதிரி உன் சம்சாரம் ரொம்ப நல்லா பாடம் நடத்துறாங்க அப்படின்னு அவங்க சொன்னீங்கன்னா போதும், வெளியில போயிடுவான். என்னப்பா இது? இதை நான் சொல்ல மாட்டேன்னா உன் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா பாடம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஆமா, அவன் அருவாளை கீழே போட்டா கூட நீ எடுத்து கூட ஸ்கூலுக்கு வச்சுட்டு போட்டிருக்கேன். ஏப்பா நம்மள சாதாரண பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாதிரிப்பா, நம்மள கான்வென்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா? இங்கிலீஷ் பேசுறதுல அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதாப்பா. அட உடப்ப 8ஆம் கிளாஸ் படிச்சவன் நான் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கேன்? நான் சொல்லி தரேன். சொல்ற. அங்க போய் 100 ரூபாய் நோட் எடுத்து அவனுக்கு கொடுக்கணும். சரி. ஐ லைக் யுவர் வைஃப் அண்ட் தென் ஐ வாண்ட் டு மீட் ஹியர் இன் தி ரிவர் சைடு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப பெருசா இருக்க. பெருசா தான் இருக்க. அப்புறம் கடைசியில அந்த டீச்சர் இப்படி புடிச்சிட்டு பெர்லின் ஸ்டூடண்ட் சொல்ல வேணாமா? அது யோசிச்சு பாரு. பட பட பண்ணு பண்ணு. டேய் 2ஆம் பல்லு கூட அடிச்சேப்பா. டேய் வரப்பா. உள்ள என்னய்யா? A for ambulance, B for blood, C for capsule, D for danger, E for ECG, F for funeral. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்கிறேன்னா இந்த வயசுல நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். எங்க எல்லாரும் ஸ்பெல்லிங் எழுதுங்க பார்க்கலாம். A M B U L A N C E ambulance. எல்லாரும் எழுதிட்டீங்களா? இப்போ அடுத்த வார்த்தை சார், இவர் உங்களுக்கு என்னமோ பேசணுங்களாமா? என்ன தெரியல. B L O O எதுக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு? ஐ டோன்ட் நோ சார். எதுக்கு பணம் கொடுத்த? சொல்லுமா? சொல்லு. C ஐ லைக் யுவர் வைஃப். P I like your wife. Then I will meet her in the river side. என்ன சொன்ன? என்ன டீச்சர் புருஷனுக்கு இங்கிலீஷ் தெரியலையா இருக்கு? அப்படியா? அப்ப இன்னொரு தடவை சொல்லு. I like your wife. Then I kill you. அடிக்காத அடிக்காத. ஐயா ஐயா அல்லையில குத்துறிய. குத்தாதப்பா. அப்பா வேண்டாப்பா. டீச்சர் மாமி வீட்டுக்காரர அவர் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? யோ, என் பொண்டாட்டி இவனுக்கு பிடிச்சிருக்கான். ஆத்தங்கர பக்கம் வர சொல்றான். ஐயோ ரொம்ப தப்பாச்சே. சும்மா சொன்னாலும் பரவாயில்லையா? 100 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு சொல்றான். அது இன்னும் ரொம்ப தப்பாச்சே. நானா இருந்தா வெட்டியா இருப்பனே. வாங்க நம்ம இந்த ஊரை விட்டே போயிடுவோம். நமக்கு ஒத்து வராது. ஆரம்பத்துல இருந்து இதை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். ஓல்டு மேன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நீங்க தான் ரியல் ஜென்டில்மேன். உங்க மூஞ்சிக்காக இவனை விட்டுட்டு போறேன். பாடி. தேங்க் யூ சார். டீச்சர் டாடா. டேய் என்ன? ஐயோ இங்கிலீஷ் வந்து இருந்த தமிழும் போய் ஞாயிற்றுக்கிழமை மத்தியான டிவி நியூஸ் சொல்ற மாதிரி ஜாடியிலேயே பேசுற கருமோ என்னப்பா பண்ணுது? வயிற்ற பரட்டுதா? அந்த அளவுக்கு அடிச்சானா? போட்டே வீட்டுக்கு வந்தனுங்க. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. நீ வீட்டுக்கு வந்ததுக்கா நான் தூங்க கூடாதா? உன்னை எவன்டா வர சொன்னா? முதல்ல மூடி படுற. இதுக்கு மட்டும் ஏன் அடப்பட்டு கிடக்குது? திறந்து விட்டுருவான். கொக்கர கொக்கர கோ சேவலே கொந்தளிச்சு மண்ணிலே கொண்டிருக்கு மந்திலே அக்கறை காட்டினா சேவலே. கொல்லம் திறந்து விட்டீங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அடுத்தவங்க சொந்தத்தை பறிக்கூடாதுரா. இது நான் சொல்ல, சின்னத்துறை ஐயா சொன்னது. புறா கூட்டுல இருக்கிற புறாவெல்லாம் அவர் திறந்து விடலையா? அதே மாதிரிதான் நானும் திறந்து விடுறேன். என்ன என்னைக்கு ராத்திரியில கூத்து? அண்ணே, நம்ம சின்னையா வீட்டுக்கு மாமனார வந்ததுல இருந்து இவர் நொல்லு தாங்க முடியல. இதோ பாருங்க, கோழி கொஞ்சம் திறந்து விட்டாரு, ஆட்டை அவுத்து விட்டாரு. ஏன்னு கேட்டாக்கா நாம சுதந்திரமா இருக்கிற மாதிரி அதுங்களும் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்றாருங்க. ஓஹோ, அதுகளுக்கு விடுதலை கொடுக்குறாரு. அது என்ன உங்களுக்கு நடிச்சாமானதான் சுதந்திரம் வருது? சுதந்திரம் நடுசாமத்துல தானே வாங்கணும். அண்ணே, உங்க வாயால 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க, அப்பதான் அவருக்கு ஏற. நம்ம வாயால சொன்னா ஏறவே ஏறாதியா? நாய் விட்டு சொன்னா தான் நறுக்குன்னு ஏற. என்ன மாதிரி கடிக்கும்ல? அடிக்குமா? அவுத்துட்டா பிச்சு உதறிடும்ல. எது கேக்குற நீ இப்போ? எதுக்கா? அது மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கும் விடுதலை கொடுத்து சுதந்திரமும் உன்னை கிடைக்கும்ல? இது அவத்துடியா? கேட்டக்கால் போச்சு. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? நாய் வவுன்னு பிடிச்சதுல 4 ராத்திரி கறி காணா போச்சு. போன போயிட்டு முடியா? அண்ணே, விடியத்துக்குள்ள விஷம் தலைக்கேறிடும்னே. நாம அதுக்குள்ள அவரை ஆஸ்பத்திரி கூட்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும். யார் நாய்க்கா? பின்னணியா? கடிபட்ட பார்த்து எப்படிப்பட்ட பாய்சன் பார்த்து இந்த மாதிரி விட்டேன்னா நாய் செத்து போயிடும். நாளைக்கே நாய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி நாய்க்கு போடு. சரிங்க அண்ணே, உங்களுக்கு இந்த கிண்டல் தானே வேணாங்க. என்ன கிண்டல்? ஏய், போன அம்மாவாசனுக்கு அவனை கடிச்சு கருணாம காலி ஆயிடுச்சுடா. உடம்பு பூரா பசம். நீ நாய் ஊசி போட போறியா இல்லையா? போட்டுறேன். வாயில ஜீவன்ரா முட்டா பசல. யோ,
வாங்க அவங்க உங்க நாய்களை பத்திரமா பாத்துக்கோ. கந்தசாமி சென்றாஜ் ஓடியாங்கடா, கவுண்டர் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கடா. ஐயோ கொசுடா, இது அடிக்கிற கொசு தான் அடிச்சிட்டு இருக்கிற, அதுக்குள்ள நீ ஆள் கூட்டிட்டு வந்துட்டிய. ஆடா அதை விடுங்க கவுண்டர் ஐயா, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, மாட மாளிகை மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு எங்கயா கட்டுத்தறி வந்து கஷ்டப்படுறீங்க. சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிற, சொல்லு. மாப்பிள்ளை புதுசா கல்யாணம் பண்ணிருக்காரு, ஒரு ஆம்பளை வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டு கவந்தபாடி ஜோசியர்கிட்ட போய் கேட்டோம். அவன் என்ன சொன்ன, 2 மாமனார் மாட்டு தொழுவத்துல படுத்தா தான் ஆம்பளை வாரிசு பறக்கும்ட்டா. அதான் நிமிஷோட படுத்திருக்கேன். மாட மாளிகை மாதிரி வீடு இருந்தாலும் மாட்டு தொழுத்துல படுக்கணும்னு இவங்க நெத்தியில கடவுள் எழுதிட்டான். அட வாங்கப்பா வேலையை பாப்போம். ஏண்டா நெத்தி என்ன சிலேட்டு பலகையே எழுதுறதுக்கு? ஆனா முடியா 2 களிமண்ல தானே செஞ்சிருக்காங்க, அதை வச்சு அடிச்சுட்டு போறேன். 2 களிமண்ணுங்கிற இது இதுல இல்லையாக்கு? இங்க பார், கொலை நடந்தாலும் வேடிக்கை பாக்குறாங்க, குடும்பம் நடத்தினாலும் வேடிக்கை பாக்குறாங்க. கொஞ்சம் போங்க ஐயா. போங்க போங்க போங்க, கலைஞ்சு போங்க போங்க. படிச்சுக்கலாம். ஏனுங்கய்யா, இந்த வாரம் எங்க மாப்பிள்ளை பொது காரியத்துக்கு கூப்பிடாதீங்க. சரிங்கய்யா. ஏன்னா இந்த வாரம் என் மாப்பிள்ளை புஷ்பவள்ளியோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்தும் வாரம். வணக்கம்.